நாம் நிற்கின்ற இந்த திருத்தலம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஒரு புனிதமான ஒரு திருத்தலம். 314 ஆண்டுகளை கடந்த ஒரு திருத்தலம். இந்த திருத்தலமானது மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் போற பைபாஸில் அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலம் அகஸ்டின் கப்பேலி என்று சொல்லக்கூடிய அருள் தந்தை, இயேசு சபை சார்ந்த அருள் தந்தை வாழ்ந்த ஒரு திருத்தலம். 1636 1693 ஆண்டு புனித அருளானந்தர் இறந்த பிறகு அகஸ்டின் கப்பேலி என்று சொல்லக்கூடிய அருள் தந்தை இத்தாலி தேசத்திலிருந்து இந்த கழுகுக்கடை பகுதியை மையமாக கொண்டு வாழ வந்தார். ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை பரப்புவதற்காக வந்தவர். இந்த பகுதிக்கு வந்தபோது ஏழை எளிய மக்களுடைய வறுமை, அவருடைய நோய், அவருடைய பிரச்சனை எல்லாம் அவரை பாதித்ததனால் இந்த இடத்திலேயே தங்கி இந்த மக்களுக்குத்தான் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற ஒரு தெய்வீக அன்பினால் ஈர்க்கப்பட்டு இந்த மக்களை அன்பு செய்ய ஆரம்பித்தார். ஆகவே அவருடைய மறைபரப்பு பணி என்பது மக்களை அன்பு செய்வது, இயேசுடைய அன்பை அவர்கள் அனுபவித்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடுதான் இந்த இடத்துக்கு வந்தார். நாயக்கர்கள் கிறிஸ்தவ மதத்தை அதிகமாக நேசித்தவர்கள், மறைபரப்பு பணிக்காக பல உதவிகளை செய்தவர்கள். அதே நேரத்தில் ராமநாடை மையமாக கொண்டு ஆட்சி செய்த சேதுபதி, ரங்கநாத சேதுபதியின் காலத்தில் தான் வேத போதகர் இந்த இடத்துக்கு வருகின்றார். சேதுபதி கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக ஆரம்பித்தார். எனவே கிறிஸ்தவத்தை யாரும் பரப்பக்கூடாது என்ற ஒரு கட்டளையை அவர் வெளிப்படுத்தினார். எனவே வேத போதகர் மனம் உடைந்து போய் இந்த இடத்திலேயே தங்கி பல மக்களை இங்கு வரவழைத்து, கிறிஸ்தவ மக்களை இங்கு வரவழைத்து அவர்களுக்கு இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பரப்ப அவர் ஊக்குவித்தார். அவர்கள் வழியாக மக்களுடைய அன்பும் மக்களுடைய பாசத்தையும் மிக விரைவாக ஈர்த்தவர்தான் புனித வேத போதகர். ஆகவே இந்த இடத்தில் வெறும் 4 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் செய்த மறைபரப்பு பணி என்பது பக்கம் பக்கமாக எழுத முடியும். அதைவிட மேலாக எப்படி உயிரோடு இருந்த ஆண்டவர் இயேசுவை விட உயிர்த்த ஆண்டவர் இயேசுதான் அதிகமாக புதுமைகளையும் வல்லமையும் செய்தார். உயிரோடு இருந்த ஆண்டவர் இயேசுவை விட உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை தான் பெரிது. அதே போல உயிரோடு இருந்த வேத போதகர் செய்த அரும் பணிகளை விட இறந்த வேத போதகர் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்கள், அதிசயங்கள் மேலானவை. அவை பக்கம் பக்கமாக சொல்ல முடியும். இங்கு இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற மக்கள் கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கின்றது. வேத போதகரை பற்றி சொல்வதற்கு நிறைய கதைகள், நிறைய தம்முடைய வாழ்க்கையை ஈர்த்த நிறைய சம்பவங்களை அவர்களால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு புனிதரும், அதே நேரத்தில் மக்களை அன்பு செய்தவர். அவருடைய ஏழ்மையை அன்பு செய்தார், அவருடைய வறுமையை அன்பு செய்தார், அவருடைய நோய்களை அன்பு செய்து இறைவனிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசி பல அற்புதங்களையும் அரும் செயல்களையும் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் இந்த திருத்தலம் என்பது இன்றைக்கும் ஒரு புனிதமான திருத்தலமாக மதங்களை கடந்து, ஜாதியை கடந்து பல மக்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்து மக்களும் சரி, முஸ்லிம் சகோதரர்களும் சரி, இந்த இடத்தை நம்பிக்கையோடு கடந்து வந்து அவருடைய குறைகளை, அவருடைய வேதனைகள் எல்லாம் வேத போதகத்தில் எடுத்துரைத்து அவர்கள் பெற்று செல்கின்ற ஆசீர் எண்ணி முடியாதவை, சொல்ல முடியாதவை இருக்கின்றார். ஆகவே அவருடைய பெயரால் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கின்றேன். இந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும்
காலை 7 மணிக்கு திருப்பலியும், ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பல இடங்களிலிருந்து வருகை தருகின்ற மக்கள் பலர், ஆயிரக்கணக்கானவர்கள். ஆகவே இந்த வீடியோவை கண்டு கொண்டிருக்கின்ற, எங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் உங்களுடைய தேவைகளை போன் செய்து எங்களுக்கு அனுப்பினால் நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் இங்கு இருந்து ஜெபிப்போம். வேத போதகருடைய அருளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீரும் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பதிவிடுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், என்னுடைய மொபைல் நம்பர் 8129340875. இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மெசேஜ் அனுப்பலாம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வாட்ஸ்அப் அனுப்பி உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க சொன்னால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக இங்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற திருப்பலியிலும் ஜெபமாலையிலும் ஆராதனையிலும் உங்களுக்காக ஜெபிப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இவருடைய பெயர் திருமதி அந்தோனியம்மாள். இவருடைய கணவர் பெயர் திரு இன்னாசிமுத்து. விருதுநகரை சார்ந்தவர்கள். வேதபோதருடைய பரிந்துரையினால் இந்த குடும்பம் அனுபவித்த சாட்சிகள், நன்மைகள், அடைந்த அற்புதங்கள் எண்ணி முடியாதவை. வணக்கம். நான் பிறந்த ஊர் வெங்கடாசலவரம். நாங்க ஆய்ப்பு கொடுத்த ஊர் விருதுநகர். அதுல இருந்து நாங்க எனக்கு தெரிய 40 வருஷம் அங்க வந்திருக்கோம். அதனால எங்க வீட்டுக்கார கைவேண்டியோட தான் பார்த்தாரு. இப்ப நல்லா எங்க நிலைமைக்கு நல்லா வந்துட்டோம். நாங்க ஒரு அற்புதம் எங்களுக்கு நடந்துச்சு. ஒரு மாசம் வேலை இல்லாட்டா இந்த இதெல்லாம் வந்தோடனே நல்லா வேலை வந்துடும். இப்ப செட்டு வச்சிருக்கோம். 4 லாரி நிக்குது. ஒரு வருஷம் எங்களுக்கு இன்னும் குறையில்லை. அவர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அதனால இப்ப போன வருஷம் கூட என் தம்பி ஒரு புள்ள குழந்தை எல்லாம் 10 வருஷம் தான் இருந்துச்சு. அதுக்கு நான் தான் சொன்னேன், அடுத்த வருஷம் குழந்தை வாண்ணே வந்துருச்சு. என் தம்பி மகளுக்கும் கல்யாணம் முடிச்சு இந்த வருஷம் வந்துட்டாங்க. அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட புதுமை நடந்திருக்கு. இங்க வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது. இந்த ஃபாதர் இருக்கத்தானே எங்களுக்கு பெரிய பாக்கியம்தான். எதுனாலும் செய்வாங்க, எடுப்பாங்க. அதனால இவரை முறையே கால் பண்ணிடுவோம், எப்ப வர சாமின்னு. நீங்க வாங்கம்மா, நாங்க இருக்கேன் அப்படிம்பாங்க. அதனால இங்க எங்களுக்கு நல்லபடியா தான் இருக்கு. இன்னும் நல்லா தான் நாங்க செய்வோம். அவர்கிட்ட சொல்லிடுவாங்க, இருக்க வரைக்கும் நாங்க செய்வோம். எங்க எப்ப சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, செய்வோம்னு வச்சோம். போதர் எங்களுக்கு ஒன்றும் குறை வைக்கல. ஆண்டவருக்கு நன்றி. இவர் பெயர் லூர்து சாமி. மதுரை சென்ட் மேரிஸ் பங்கை சார்ந்த ஒரு குடும்பம். இவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான் இங்க நிற்பது. ஒரு நாள் இவருக்கு ஒரு விபத்து, காலு கையெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதிக செலவாகும் என்றும் சொல்லிவிட்டார்கள். அதிக பணம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணுவதற்கு அவர்கிட்ட பணம் இல்லை. ஆகவே அவரை நம்பிக்கையோடு இந்த வேதபோத திருத்தத்தில் கொண்டு அவரை விட்டு சென்றார்கள். வேத போதகரே, நீ காப்பாற்றும் என்று விட்டு சென்றார்கள். அவர் 5 நாளுக்குள் எழுந்து நடந்தார். அந்த புதுமையை அவருடைய மகன் திருவாளர் துரை அவர்கள் இப்போது சொல்லுவார்கள். சேசுக்கு புகழ் மரியே வாழ்ந்த வேத போதகர் குலசாமி. எங்க பாட்ட போட்ட காலையில கூப்பிட்டு வர்றோம். எங்க அப்பா எதனா மாட்டை கூட்டி நான் கோயில் சாமி பொங்க வச்சுப்போம், காய் ஊத்தெல்லாம் நாங்கள் வைப்போம். அப்படி இருக்க ஒரு ஓத்துல கோமாட்ட வச்சு போயிட்டாரு. பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்துருந்தோம். அவங்க ஒரு மாசம் வச்சுதான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சேலஞ்சு வச்சு பார்த்து ஒரு மாசம் முடிஞ்சதும் வேலை பொருட்கள் மொட்டை போட்டுருவோம், ஐயா காப்பாற்றணும்னு வேண்டி இருந்தோம். அதே மாதிரி காப்பாத்திட்டாரு. கூட்டு மொட்டை போட்டு அப்படியே கொஞ்சமா சரியாகி இப்ப நிக்கிறாரு. எந்திரிச்சு நிக்க முடியாது, எங்களை பேர் சொல்ல முடியாது. இப்ப பேர் சொல்றாரு, நின்று பேசுவார், எங்களோட எல்லாமே செய்யறாரு. வேலை பொருட்கள் நன்றி. இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க. பாதர் பாக்கியநாதர் பாதர் இருக்காங்க. நாங்க மொட்டை போட வரையில அவருதான் கோயில செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வரையில கூட்டு பாதரை சொல்லி அழுத காலம் வேலை பொருளை நிப்பாட்டி ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேண்டி ஜெபம் பண்ணி அவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. எல்லாரும் ஒரே மரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு வேலைப்பட்டு சொன்னாரு. அதே வேண்டி ஒப்பு கொடுத்தோம். அதே மாதிரி வேலைப்படலாம் சன்னசனமா சரியாக்கி இப்ப நிக்கிறாரு, எங்களோட நிக்கிறாரு. இல்லைன்னா அவர் நிக்க முடியாது. அப்படியா அந்த நிலையில இருந்தாரு. ரொம்ப வேலை போயிருக்கு. நன்றி. அவருடைய மகிமை மேலும் மேலும் பெருகணும். வர மக்கள், இறை மக்களுக்கு எல்லா நோயும் நோயை தூக்கிறாரு. அந்த மண்ணுக்கு செத்தவங்க உயிர் வந்துடும். அப்படி புனிதமான பூமி. எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க.
இன்னும் மேலும் இவருடைய புதுமை வரணும், வர மக்கள் நல்லா இருக்கணும். எந்த நோய் நொடி கூணு எது வேணா சரியாகும். அந்த மாதிரி எல்லாரும் ஜெபிக்கணும். அந்த ஒற்றுமை சமாதானம் கிடைக்கிற அளவுக்கு எனக்கு செஞ்சு வச்சிருக்காரு. அதை நான் காப்பாற்றுற அளவு வழி வைக்கணும், நல்லபடியா வழி வகுத்து கொடுக்கணும். வேத போதைக்கு நன்றி, வழியே வாழ்க்கை. வேத போத அந்த குடும்பத்துக்கு செய்த இவருக்கு செய்த நன்றி புதுமையினுடைய நன்றியாக ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த திருத்தலத்துக்கு குடும்பமாக வந்து இந்த இடத்தை சுத்தமாக வைத்து வருகின்ற மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த குடும்பம் இந்த திருத்தலத்தை சுத்தம் செய்து கொடுத்து விட்டு போகின்றார்கள். இவர் வந்து திருவாளர் செல்வம் அனுமந்தம்பட்டி பங்கை சார்ந்தவர். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருதய வியாதியினால் அவதிப்பட்டார். இங்க வந்து ஜெபித்து விட்டு போனார். அந்த இருதய வியாதியிலிருந்து ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். வேத போதகர் பரிந்துரையால் நான் சுகம் பெற்றிருக்கின்றேன் என்பதனுடைய ஒரு நன்றி கடனாக இந்த ஆண்டு இந்த கொடிமரத்தை இந்த திருத்தலத்திற்கு அவர் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார். அந்த சாட்சியை நீங்களே அவரிடத்திலிருந்து கேட்கலாம். வணக்கம். வேத போதகருக்கு நன்றி. நான் வந்து ஒரு டிரைவரு, பல இடத்துக்கு போக வேண்டியும் ஃபர்ஸ்ட் வந்து வேத அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புவேன். அப்ப எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு. 2 தடவை வந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. 3ஆவது தடவை வரையில நான் டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் வந்து 3 டாக்டர் கேட்டாங்க. 5 லட்சம் 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபான்னு கேட்டாங்க. கேட்கவும் நான் இல்லைங்க அப்படின்ட்டு நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து ஐயா உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் செலவாகும், அதுலயும் உங்களோட காப்பீட்டு அட்டை இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, அதுல எவ்வளவு வருதோ அது போக பாக்கி நீங்க கொடுங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் காப்பீட்டு அட்டையை கொடுத்தேன். 35,000 ரூபாய் வந்துச்சு. 5,000 ரூபாய் என் செலவு. வேதவர ஐயாவோட நன்றியோட நான் என்னால ஒரு சின்ன உதவி அவருக்காக செஞ்சிருக்கேன். 8 லட்சம் ரூபாய் கேட்டதுக்கு நான் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன். அவ்வளவு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜான்சி ராணி. இவங்க 2 பேரும் என் பிள்ளைங்க. நான் வந்து இப்போ கல்யாணம் ஆகி 18 வருஷமா இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்கார் பேரு வேத போதகர். ஆனா அவர் தவறி 5 வருஷம் ஆகுது. அவர் இல்லாம நான் இப்ப என் குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு துணையா இருக்கிறது இந்த வேத போதகர் ஐயாவும் என் வீட்டுக்காரோட அண்ணன் இன்னாசிமுத்து. அவர் இந்த பங்குக்கு 40 வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க. என் பிள்ளையோட இது வந்து 3வது தலைமுறை. அவங்க என் மாமியாரு, என் வீட்டுக்காரு, அடுத்து என் பிள்ளைங்க. நாங்க குடும்பமா தான் வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்களும் நிறைய புதுமைகள் அனுபவிச்சிருக்கோம். என் பொண்ணு 6 வயசு இருக்கும் போது கால் வராம கிடந்திருந்தான். ஆஸ்பத்திரியில வச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், ஆனா குணமே ஆகல. அடுத்து வந்து எங்க மாமா வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து, ஆனா இப்போ அவளுக்கு வந்து ரொமாட்டிக் ஃபீவர் சொல்லி 30 வருஷம் ஊசி போடணும், பென்சிலின் ஊசி. ஆனா எல்லாருக்குமே தெரியும் 30 வயசு வரைக்கும் நான் ஊசி போட்டேன்னா என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்கும். ஆனா நான் இப்ப வரைக்கும் ஊசி போடல. வேத போதகரோட தயவுல என் பிள்ளை நல்லா எந்திரிச்சு நடக்கவும் செய்து எந்த குறையும் இல்லை. இது நான் வந்து எங்க வேணாலும் இந்த சாட்சியை நான் சொல்ல நான் விரும்புவேன். இப்ப வந்து நாங்க 5 நாள் ஆகுது. வந்த 2 நாள் எந்திக்க முடியாம கிடந்தா. ஃபாதரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி என் பிள்ளை இன்னைக்கு எந்திரிச்சு நல்லா விளையாடுது, எந்த குறையும் இல்லை. ஆனா வர்றதுக்கு முன்னாடி இவளை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. திங்கட்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வந்தோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில 4:30 மணிக்கு நான் விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். அப்ப ஹார்ட் பீட் அதிகமா துடிக்குது, அவளை வந்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள தனி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சொன்னாங்க. பெரிய ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க. ஆனா நான் போகல. 8 மணிக்கு இங்க எல்லாருமே கிளம்பணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பணும்னு சொல்லி எங்க ஃபாதர் வந்து 11 மணிக்கு கொடியேற்றோம், கண்டிப்பா வரணும்னாங்க. என் பிள்ளைய காய்ச்சலோட நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப காய்ச்சல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு இந்த வாரத்துல நடந்த ஒரு பெரிய அற்புதம் இது. என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு காரணமே வேத போதகர் ஐயாவுக்கு மிக்க நன்றி. வணக்கம். என் பேர் தனவந்தன். 2002ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்ப தேனி மெடிக்கல் காலேஜ்ல போய் நான் செக்அப் பண்ணையில ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. 3 பிளாக் இருந்துச்சு. ஒரு பிளாக் 100%, இன்னொன்னு 80%, ஒன்னு 70%. அங்க ஆஞ்சியோகிராம் பண்ண முடியாது அப்படின்ட்டு மதுரை மெடிக்கல் காலேஜ் அனுப்பிச்சு விட்டாங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ்ல செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஓப்பன் ஹார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரம் பெட்ல இருந்தேன். பெட்ல இருந்துட்டு திடீர்னு பாட்டு ஒரு சின்ன ஆஞ்சியோ பிளாக் பண்ணிட்டு ஒரே ஒரு சென்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க வீட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து வேதபோதரோட அருளாலையும் கிருபையில் நடந்தது.
அவருக்கு வேலை போவதற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இவர் திருவாளர் அற்புதசாமி, அம்மா மேரி, இவர்கள் இரண்டு பேரும் வால்பாறையிலிருந்து பாக்கியநாதன் உடைய இங்கே இருந்தபோது இந்த இடத்துக்கு பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உபதேசியாராக சமைப்பது, இந்த இடத்தை சுத்தம் பண்ணுவது எல்லாம் அவர்கள் தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நவம்பர் மாசம் 1ஆம் தேதி புனிதர் திருவிழா அன்னைக்கு, 2ஆம் தேதி கல்வ திருநாள் அன்னைக்கு இந்த பீடத்திலிருந்து அப்படியே தண்ணி பீரிட்டு எழுந்து வந்துச்சு. அது அதிகாலையில நான் தான் கோயிலை திறந்து கோயிலை பார்க்கும்போது பீடத்துல எல்லாம் அப்படியே தண்ணி வெடிஞ்சு அப்படியே இருந்துச்சு. அப்போ சாமியை கும்பிட்டு ஃபாதர்கிட்ட போய் நாங்க சொன்ன உடனே ஃபாதர் பார்த்தாங்க. நிறைய மக்கள் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அவங்க நோய்களுக்கு, அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர்ற குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கு, கடன் தொல்லை பிரச்சனை நீர்ந்து, பக்கவாதம் வர்றவங்களுக்கு, எந்த பிரச்சனையும் நடக்க மாட்டாம இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வேத போதகர் வழியாக ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துட்டு இருக்கு. இயேசுக்கே புகழ். என் பேரு ஸ்டீஃபன். அம்மா பேரு வேதம்பாள். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக அவங்க இந்த கோயிலுக்கு சென்றார்கள். அவர்களுக்கு கேன்சர் வியாதி வந்தது. அந்த கேன்சர் வியாதி டாக்டரிடம் போய் கேட்கும் போது, நீங்க 1 வருஷம் தான் உயிரோட இருப்பீங்க, அங்கங்க போக வேண்டாம், நீங்க அந்த காசை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை 1 வருஷம் நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு வேத போதகரிடம் வருடம் வருவாங்க. அதுக்கப்புறம் எந்த வைத்தியமும் இல்லாம 15 வருட காலங்கள் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள், கொள்ளு பேரன் கூட இன்று இங்கே காது குத்தி கிடா வெட்டி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். வருடம் அவருடைய குழந்தைகள் அத்தனை பேருமே நாங்க இங்க சென்றுட்டு இருக்கோம். வேதபோதகருக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. என் பெயர் அமலப்பூ தரசீலி. நான் திருப்பவனத்தில் இருக்கோம். என்னுடைய போன வருஷம் ஜூன் மாசம் திடீர்னு இடது கையும் இடது காலும் நரம்பு பாதிச்சு நானும் பேச முடியாம உளறிடுச்சு. ஆண்டவரே, நீங்க என்னை ஆசிரியா படிக்க வச்சிருக்கிறீங்க. என்ன பேசுறதுக்கு, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு நான் வேணும். நான் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் புகழணும். நான் கோயில சர்ச்சில் பாட்டுலாம் பாடுவேன். நான் நல்ல பாட்டு தெளிவா வரணும். ஆண்டவரே, நீங்க தானே என்னை உருவாக்குனீங்க. தாயின் கருப்பையில் இருக்கும்போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மகளே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். சப்பா வேத போதகரே, எனக்காக நீங்க மண்டாடி எனக்கு நல்ல பேச கொடுங்க அப்படின்னு நான் வேணுனேன். 10 நாள்லயும் எனக்கு நல்ல தெளிவான பேச வந்துருச்சு. பிரேயர் மீட்டிங்ல போய் நான் உடனே பாட வச்சாங்க. நீ பாடுவேன், நாங்க கேட்கறோம் அப்படின்னு பாட சொல்லும் போது கிளியரா பாடுறேன் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் அவருடைய கருவியாக என்னை பயன்படுத்துற கருவியாக கோலாலப்படி நன்றி செலுத்தி வேத புத்தகத்துக்கு நன்றி.